எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. இந்த வாரத்தினுடைய கடைசி 2 நாளிலே நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் மறக்கக்கூடாது. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும், அதாவது திங்கள் முதல் தொடர்ந்து யார் ஜாய் டிவி வழியாய் அல்லது ஃபேஸ்புக் வழியாய், யூடியூப் வழியாய் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியை யார் நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்களோ, தொடர்ந்து நீங்கள் கேட்ட சாட்சிகள், வார்த்தைகள், வழிகாட்டுதல் கண்டிப்பாய் உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் தாமே அவர் வார்த்தையில சொன்னார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இன்னொரு விதத்துல அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலகட்டங்கள் என்ன செய்தார், மக்கள் மத்தியில் அவர் இருந்த சமயம், இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற அல்லது அவர் உதவிக்காய் அணுகுகிற, அவரை நோக்கி வருகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். பலதரப்பட்ட சூழ்நிலை நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். பலதரப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகள், சவாலான சூழ்நிலைகள். பல நேரம் உங்களுடைய மனது ஒரு நிலையா இல்லை, எப்படி இந்த இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர்றது. நண்பர்களே, சாட்சி உங்களுக்கு ஒரு ஆதாரம். நீங்கள் மாத்திரம் அல்ல இந்த நிலைமையை கடந்து செல்வது. உங்களை போல அல்லது ஏன் உங்களை விட மோசமான சூழ்நிலையிலே தேவனை அணுகினவர்கள், எப்படி அவர்கள் சுமை, அவர்கள் பாரம் அவர்களை விட்டு நீக்கப்பட்டது என்ற சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். எனவே ஏன் நீங்கள் அதே விசுவாசத்தை பின்பற்றக்கூடாது? ஏன் அதே விசுவாசத்தினுடைய முழு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது? உங்கள் கவலையும் கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். எப்படி அசுத்தம் திருட கொள்ள அழிக்க வந்ததோ, ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் ஜீவனை தர வந்தேன், பரிபூரணப்பட வந்தேன். உங்களுக்குள் இந்த வாழ்க்கை சாத்தியமாக முடியும். ஒரு வறண்ட நிலத்தை போல உங்க மனசு இந்த நேரம் இருந்தால், கொஞ்சம் கூட, அதாவது ஒரு நல்லது அப்படின்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில இல்லை, நன்மை என்பதே நீங்கள் பார்த்தது இல்லை, சந்தோஷத்தையே நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவித்ததே கிடையாது. காலை எழுந்தது முதல் இரவு படுக்க செல்கிற வரை உங்க வாழ்க்கை கண்ணீர், வேதனை, பரிதவி, பயம் நிறைந்த ஒன்றா இருந்தால், அந்த வெடிப்பு நிறைந்த வறட்சியான நிலத்துல எப்படி தண்ணீர் பாயும் போது இந்த ஈரப்பதம் அந்த இடத்தை நிரப்பும் பொழுது எப்படி அங்கே பசும் புற்கள், செடிகள் உருவாகி ஒரு அழகான பசுமையான இடமாய் மாற முடியுமோ, பரிசுத்த ஆவி தாவி அதை வறண்டு போன ஒருத்தர் வாழ்க்கைக்கு செய்ய முடியும். எனவேதான் அவர் சொன்னார், நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர், என்னிடத்திலிருந்து பருகுகிறவன் ஒருபொழுதும் தாகமடையும். இதோ அற்புதமான இந்த சாட்சி. வாழ்க்கை முடிய போகிற ஒரு கட்டம், எல்லாமே வறட்சியான ஒரு சூழ்நிலை. தேவனுடைய ஆவி அந்த இடத்துல வெளிப்பட்ட போது, கர்த்தருடைய வல்லமை அவரை தொட்ட போது எப்படி பசுமையான ஒன்றா, இவர் மாத்திரமல்ல, இவர் மூலமாய் குடும்பம் முழுவதும் எப்படி தேவனுடைய அந்த பசுமையை, ஜீவனை அனுபவித்தார்கள். நீங்கள் இதை பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியில பல விசேஷமான சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியலாம். அப்போது சார், நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன்,
நான் அவர் ஏற்றுக்கல. அது நான் அவர் சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனால நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம் தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்பி சோர்வாக போயிடுவேன், திரும்பி படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சு போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது,
நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுவும் போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன். இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு உறுத்திக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போது தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா, அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகாடு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த வாழ்க்கை, இந்த குடும்பம், இவரை சேர்ந்த எல்லோருமே இன்றைக்கு அந்த தண்ணீர் பாய்ந்த நிலத்தை போல இனி வறட்சி இல்லை, விரக்தி இல்லை, வாழ்க்கை வந்து அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை. இன்னைக்கு முழு குடும்பம் தேவனுடைய பிரசன்னத்துல சாட்சியா இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய ஆவி தாவி ஒருத்தர் வாழ்க்கையில் வெளிப்படும் போது நடைபெறுவது. நண்பர்களே, நீங்க எந்த பகுதியிலிருந்து எங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, எந்த பாஷையை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, கவலை அங்கே அந்த இடத்திலே நீங்கள் தேவன் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இந்த நேரம் அதே இடத்துல உங்க சூழ்நிலையை தேவனுக்கு அர்ப்பணிங்க. உங்க பக்கத்துல யாருமே இல்லை, நீங்க திரும்புறீங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? படுகுழியிலே விழுந்த ஒருத்தர் செய்ய வேண்டியதா, இரு பக்கங்கள்ல யாரும் இல்லை, கீழையும் எதுவும் இல்லை. இப்போ அந்த படுகொழியில விழுந்த ஒருத்தர் பார்க்க வேண்டிய ஒரே இடம் இது, மேல் நோக்கி மட்டுமே. எனவே எந்த பக்கத்துல இருந்து உதவி இல்லாத நேரம் தான்
ஆண்டவர் உதவின் கரத்தை நீட்டுகிறார். அவர் தாமே அதை செய்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அனுபவித்து அவருக்கு உயிருள்ள சாட்சியா மாற நோக்கி பாருங்க. உங்கள் சூழ்நிலையை அவர் கையில் அர்ப்பணிங்க. உங்க உள்ளத்துக்குள் நீங்கள் சுமக்கிற பலவீனங்களை அவருக்கு அர்ப்பணிங்க. கண்டிப்பாய் அவரால் இந்த நேரம் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமா? விசுவாசத்திலே ஜபத்தில் எங்களோட இணைய விரும்பினார், ஒரு விசுவாசத்தின் ஜபத்தை எங்களோட சேர்ந்து பெற்றுக்கொள்ள விரும்பினார், உடனே கீழே உள்ள தொலைபேசி எண்களிலே அழைக்க தயங்க வேண்டாம், அல்லது வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். கண்டிப்பாய் நீங்களும் தேவன் வல்லமை அனுபவிக்க முடியும். இதோ அதுக்கு ஆதாரமா இன்னொரு அற்புதமான சாட்சி பாருங்கள். தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் அமுல். என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசில் ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமா என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும் என்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத, அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனால நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்காரர் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு. என் வாழ்க்கை சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த 1 வருஷ காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கு என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் இந்த சர்ச்சில் 1 வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நான் எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சுது. குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ நான் 3 நாள், வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில், என் இருதயத்தில் என்ன
உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலேருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க வந்து சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுற மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியேல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாராவது ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்துல புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியேல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியேல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலையும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றதை நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிங்க. என்னை போல் நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல் கற்றுக்கொள்ளணும். ஆமீன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இந்த 2 அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி, பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பது. ஒரு நபருடைய வாழ்க்கையிலே இருள் நுழையும் போது, திருமண வாழ்க்கையிலே கலவரங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துக்குள்ள சந்தோஷமின்மை, மன அழுத்தம், குறிப்பாய் தனிமை உணர்ச்சி, இப்படி பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆனா அதே தருணம் அந்த நபருடைய சரீரம் தேவனுக்காய் அர்ப்பணிக்கப்படுகிறது தருணம், ஆவிக்காய் அர்ப்பணிக்கப்படுகிற தருணம், பரிசுத்த ஆவிக்காய் உள்ளும் புறம்பும் மாற்றம் ஏற்படுகிறது. இவங்க வாழ்க்கையில் நடந்ததுதான் முன்பாய் ஒரு இருளின் தாக்கம், அதனால ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி, கசப்புணர்ச்சி, மன அழுத்தம். ஆனா எப்போ தேவனுடைய ஆவியானவர் உள்ளே நுழைந்தாரோ முற்றிலுமான மாற்றம் சாத்தியமான. இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் நான் உங்களை வரவேற்கிறேன். தள்ளப்பட்ட ஒருவராய், புறக்கணிக்கப்பட்ட ஒருவராய், அவமானத்துக்குரிய ஒருவராய், யார் நீங்க உங்களை அப்படியே உணர்றீங்க, யார் நீங்க உங்களை ஒரு பிரயோஜனமற்ற ஒருவராய் பார்க்கிறீங்க, உங்களை தேவன் விசேஷமாய் வரவேற்கிறார். இப்படிப்பட்ட சாட்சியாய் உங்களை மாற்றும்படியா. என்னுடைய பேர் ராணி நொரோரை. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாதவிடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடுதான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க,
நீ அந்த 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளோ மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்திலே எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சுது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா எதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு, இந்த அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சிகள் உங்களுடைய நல்ல ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும் போது நடைபெறுவது என்ன என்பதற்கான மிக சிறந்த ஆதாரம். தேவனை இன்றும் தன்னை துரதிர்ஷ்டமான அல்லது துர்பாக்கியசாலியான ஒருவராய் யார் கருதுகிறார்கள்? இந்த சமுதாயம் தன்னை நம்பவில்லை, தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சிலர் யோசிக்கலாம். ஏன் தன்னுடைய சொந்த குடும்பம் கூட நான் நேசிக்கிற ஒருத்தர், ஆனால் ஆண்டவர் இவர் மனசின் காயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, பாதிப்பு எதுவா இருந்தாலும் சரி, நீர் இவரை நேசிக்கிறீர். உலகத்தின் இழிவானவைகளை, உலகத்தின் பைத்தியமானவைகளை, இவ்வுலகத்திலே அற்பமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று உங்களுடைய ஊழியக்காரர் சொல்கிறார். நீர் இவர்களை தெரிந்து கொடுக்கிறீர், இவர்கள் வாழ்க்கையிலும் மகிமையை விளங்க செய்யும் என்ற அந்த நம்பிக்கை இன்றைக்கு உள்ளத்தில் பிறக்கட்டும். எல்லா சோகங்கள் மறையட்டும், தேவன் துக்கங்கள் மறையட்டும், மன அழுத்தங்கள் மறையட்டும். தண்ணீரை கர்த்தர் தாமே அபிஷேகிப்பாராய். இதிலிருந்து பருகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஜீவன் செல்லட்டும். உடல் வலி மாத்திரமல்ல, மன வலிகள் மறையட்டும், காயங்கள் மறையட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. நண்பர்களே, சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. நம்புங்கள், தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எனவே நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் எங்களோடு இணைய மறக்காதீர். கண்டிப்பாய் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் காலை 9:30 மணி நம்முடைய தலைமை சபை இங்கே மவுண்ட் ரோடில். மேலும் விலாசங்களுக்கோ விளக்கங்களுக்கோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தாராளமாய் நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் நான் உறுதியாய் நம்புகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நம்புங்க.
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படியோ, ஆனால் தேவனுக்கு விசேஷமானவர். நாளை இரவு மீண்டும் உங்கள் அனைவரை இதே நிகழ்ச்சியை சந்திக்க வரை தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாரார். செல்லுவார்.